பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் காலை வேளை காணும்படி உதவி செய்த தேவனுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வார்த்தையை வாசிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். தேவன் நமக்கு துணையாய் இருந்ததினால், துணையாய் இருக்கிறது என்பது, துணை எப்பொழுது தேவைப்படும் என்றால், ஒரு மனிதன் தான் சுயமாய் செய்ய முடியல, சுயமாய் அந்த காரியத்தை நிறைவேற்ற முடியவில்லை, ஆலோசனை தேவை, அல்லது பலன் தேவை, அல்லது கைத்தாங்கல் தேவை, அல்லது தாங்கி நிறுத்துவதற்கு ஒரு தேவை என்கிற நிலையில்தான் இன்னொரு துணை தேவைப்படுகிறது. நம்மால் மனிதனால் கூடாத அநேக காரியங்கள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. தேவனால் எல்லாம் கூடுமானாலும் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் பல காரியங்களை செய்ய முடியாமல் போகிறது உண்டு. நம் நினைக்கிற எல்லா காரியங்களையும் செய்ய முடிகிறதில்லை. நம் எதிர்பார்த்த எல்லா காரியமும் நடந்து விடுகிறதும் இல்லை. இந்த காலை வேளையில அந்த நேரத்தில் ஆண்டவரே எனக்கு இந்த செய்ய பலன் இல்லையே என்று தேவ பிள்ளைகள் யார் யார் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் உதவி செய்கிறது தேவனுக்கு லேசான காரியம். பலன் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்வது தேவனுக்கு லேசான காரியம். இந்த கால வேளையில எனக்கு நீ துணையாயிருந்தபடியினால் செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். தேவனுடைய துணையை ருசித்த தெய்வ பிள்ளைகள் ஏராளம் ஏராளம். என்னை கேட்கிற நீங்கள் கூட தேவனுடைய துணை இருந்ததை, துணையாயிருந்து தப்புவிக்கப்பட்ட விடுதலைகள் எத்தனை எத்தனை, இத்தனை ஆண்டுகளிலும் எத்தனையோ முறை ஆபத்துகள், மரண கண்ணிகள் சத்துருக்களால் வந்த போதும் மறைவான கண்ணிகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்கப்பட்டது எல்லாமே நம்முடைய சொந்த பலத்தில் அல்ல, தேவன் நமக்கு துணையாயிருந்தபடியால். ஆமேன். பல ஆலோசனை தந்து இன்றைக்கு இந்த இடத்தில் போக வேண்டாம், இன்றைக்கு இந்த யாத்திரை வேண்டாம், இதெல்லாம் தேவன் நமக்கு துணையாயிருந்து நம்மை தப்புவித்தது விடுதலையின் பாதைகள். இந்த கால வேளையில் நாம் எத்தனையோ இடங்களிலிருந்து தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு தெய்வ பிள்ளையே, முடியலன்னு கலங்கி நிற்கிறாயா? உனக்கு உதவி செய்கிற துணையாய் வருகிற ஒரு தேவன் உண்டு. ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தில் உதவி செய்ய யாரும் இல்லை, குடும்பம் உதவி செய்ய முடியல, உறவு உற்றார் உதவி செய்ய முடியல, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு தேவனை நோக்கி கூப்பிட்டு பார். அற்புதமாய் அவர் உனக்கு உதவி செய்ய வல்லவர். அப்பொழுது சொல்லி முடியாத, வார்த்தையில் விவரிக்க முடியாத அந்த தெய்வீக சந்தோஷம், மகிழ்ச்சி உன்னுடைய வாழ்வில் உண்டாகும். எஸ், இந்த கால வேளையில அதை எதிர்பார்த்து எந்தெந்த இடங்களில் நாம் தளர்ந்து போய் விடுவோமோ, முடியல என்று சொல்லி நிற்கிறோமோ, அந்த காரியங்கள் எல்லா அப்பாவுக்கு துணையாய் வருவார். செபிக்கலாம். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும், எடுத்த முயற்சியில் தோல்வி, ஆண்டவரே அதற்குள்ள பலன் இல்லை, அதுக்குள்ள வழி இல்லை, அதுக்குள்ள வாய்ப்பு இல்லைன்னு புலம்புகிற தெய்வ பிள்ளைகள் எத்தனை பேர் இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையோடு இணைந்து யார் யாருமையோ நோக்கி கூப்பிடுகிறார்களோ ஒவ்வொருவருடைய வாழ்விலும் என் ஆண்டவர் துணையாய் கடந்து சென்று அவருடைய துக்கங்களுக்கு, அவருடைய வேதனைகளுக்கு, அவருடைய இயலாமைக்கு உதவி செய்து அற்புதமாய் அவர்களை ஆசீர்வதித்து விடுவிக்க ஒப்பு கொடுத்து செபிக்கிறப்பா. ஆமேன். ஆண்டவரே, நம்முடைய செட்டைகளில் அவர்கள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கண்டுகொள்ள உதவி செய். ஆசீர்வதிப்பீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். கர்த்தருடைய செட்டைகளின் நிழலிலே களி கூறத்தக்கதாய் அவர் உனக்கு துணையாய் இருப்பார். God bless you. Praise the Lord.